பிக் பாஸ் சீசன் 8க்கே நான் தான் வில்லி அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இது வரைக்கும் சொல்லவே இல்ல, அது தோணல. இன்னைக்கு டே 57. நம்ம முத்துவும் தீபக்கும் லான்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மஞ்சரி ஏன் இப்படி இரிட்டேட்டிங்காவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கு தீபக்கும் ஆமா அவங்க ரொம்ப இரிட்டேட்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு, ஒன்னு சொன்னா அதை வந்து கேட்கவும் மாட்டாங்க, அது மாத்திக்கவும் மாட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கு முத்து ஆமா அவங்ககிட்ட போய் கேட்டா அதுதான் என் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம தீபக் இது 9 கேட்கறதா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம தீபக் அடுத்த வாரம் மஞ்சரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு முத்துட்டு சொல்ல, முத்து எதுக்குன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நம்ம விஜய் சன்ன யாரை பத்தி இந்த வாரம் அதிகமா பேசலையோ அவங்க தான் அடுத்த வாரம் எலிமினேட் ஆகிறாங்க, நீ வேணா முன்னாடி நடந்ததெல்லாம் திங்க் பண்ணி பாரு அப்படின்னு அவங்களா ஒன்ன பேசிட்டு இருக்காங்க. என்னடா உளர்ற? அதுக்கப்புறம் நைட்டு 1:30க்கு நம்ம இருட்டு கடை திருட்டு பிரியாணி கும்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே வந்த சீனியர் தீபக் என்னடா ஏதாவது திருட்டுத்தனமா சமைச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சீனியர் எங்களுக்கு வச்ச டின்னர் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். டே விஜய் அண்ணன் நல்லா இருக்குன்னு சொன்னார்னு சொல்லிட்டு இனிமேல் அதை ஃபாலோ பண்ணாதீங்க, ஸ்டோர்லேருந்து எதாவது எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணன் மிரட்டிக்கிட்டு இருந்தார். நான் சொல்லல சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உடனே அன்சிதா நான் இருக்கேன் சீனியர் நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஆனந்தி அன்சிதாவை பார்த்து நீனும் இந்த குரூப் தாண்டி மறந்துடாத அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்த சௌந்தர்யா என்ன திட்டுத்தனமாக சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் தயிரில் வந்து சக்கரை போட்டு சாப்பிட்றோம், உனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அடக்க வந்த சௌந்தர்யா அடங்கி போயிட்டாங்க. அவளை அடக்க போனா அடங்கிட்டப்பா. காலையிலே கேப்டன்சி டாஸ்க்கான அறிவிப்பு வந்துச்சு. ஜெஃப்ரி போய் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாரு. பக்கத்தில் நம்ம சௌந்தர்யா போயிட்டு டேய் விட்டு கொடுத்த அவ்வளோதான், நான் உன்ட்ட பேசவே மாட்டேன், நீ ஒழுங்காக விளையாடி கேப்டன் ஆகிட்டு வர, நாங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன டாஸ்க்னா ஒரு 60 நம்பர் பிளேட் இருக்கும், அதில் இவங்க பிளாஸ்மா டிவியில் ஒவ்வொரு நம்பர் பிளேட்டாக சொல்லுவாங்க, அதை கரெக்டாக தேடி போய் எடுக்கணும், யார் அதிக பிளேட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. 2 பேருமே தேடிட்டு இருந்தாங்க. கடைசி 2 பேருமே 5 எடுத்து டை ஆயிட்டாங்க. கடைசி சூப்பர் ஓவர் போடுற மாதிரி நம்ம பிக் பாஸ் ஒரு நம்பர் சொன்னார், அந்த நம்பரை நம்ம ஜெஃப்ரி எடுத்து இந்த வார கேப்டனாக செலக்ட் ஆகிட்டாரு. ஜெஃப்ரி கேப்டன் ஆனதுக்கப்புறம் யார் யார் எந்த டீம்ன்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வீக் ஆடியன்ஸ் போல்ல கேட்கப்பட்ட கேள்வி கேப்டனுக்கு அசிஸ்டண்டா யாரை நியமிக்கலான்ட்டு. அதுக்கு மேக்ஸிமம் ஓட்டு வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் யாரை செலக்ட் பண்றாங்களோ அவங்கள நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு மணி தான் நம்ம சாச்சனாவை நியமிச்சாங்க. ஸோ சாச்சனா அசிஸ்டன்ட் கேப்டனா பதவி ஏற்றுட்டாங்க. சோலி முடிச்சு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி சாச்சனா கிட்ட ஏம்மா நீ கேப்டன் அசிஸ்டன்ட் எல்லாம் மறந்துரு, நீ தான் கேப்டன்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சாச்சனா மஞ்சரி கிட்ட வந்துட்டு நான் கேப்டன்சி மிஸ் பண்றேன்னு வருத்தமா இருக்கு, நான் மிஸ் பண்றேனோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கப்புறம் எல்லா வாரத்திலும் வைக்கிற மாதிரி இந்த கேப்டனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருந்தாங்க. நம்ம கேப்டனோட ஃபோட்டோ போட்டு ஒரு கிஃப்ட்னு ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து 3 சைடு பசில் மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கும். கேப்டனை பற்றி ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த பசிலை வந்து ஒரு பீஸாக எடுத்துடலாம், அது எல்லாரும் முன்னாடியே எடுத்துடணும். இந்த மாதிரி 3 பீஸாக எடுத்துட்டா கேப்டனோட பதவி பறிக்கப்படும். இதுதான் அந்த ட்விஸ்ட்டு. சாம்பார் ஆப் எனக்கு. அதுக்கப்புறம் ஜாக்லின் ஜெஃப்ரி கிட்ட நீ சாச்சனாக்கு விட்டு கொடுங்கன்னு சொன்ன, கடைசி நீ விட்டு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஜெஃப்ரி நான் ஃபஸ்ட்டு கேஷுவலாக தான் விளாண்டுட்டு இருந்தேன், ஆனால் அங்கே அவ்வளோ கேமரா இருக்குது, ஸோ அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க, நான் பார்க்குறேன்னா எல்லாம் தேடுறான்னு கூட தெரியும், நான் ஃபஸ்ட்டு 5 ரவுண்டு வந்து கேஷுவலாக தான் விளாண்டேன், ஆனால் கடைசி ரவுண்டு தான் நான் வந்து சீரியஸாக விளாண்டேன், அதில் தான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஜெஃப்ரி சொன்னார். நம்ம தர்ஷிகா சாச்சனாக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க, உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, நீ அசிஸ்டன்ட் கேப்டன் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, கேப்டன் மாதிரி பிஹேவ் பண்ணி எந்த பிரச்சனையும் கேப்டனுக்கு போகாமல் நீனே சால்வ் பண்ணுற மாதிரி டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப வேஸ்ட். அந்த நிமிஷத்துல இருந்து சாச்சனா கேப்டனாவே நடந்தார், கேப்டனாவே உணர்ந்தார், கேப்டனாவே செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி கிச்சன் டீமுக்கு போய் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிச்சன் டீம்ல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்க, அதே மாதிரி பவுலில் தனித்தனியாக எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீக்கான நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா தடையும் வைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. என்னென்னா 2 ஸ்டேஜ் கொடுத்து நாமினேட் பண்ணுறவங்க ஒரு ஸ்டேஜ்லையும் யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க இன்னொரு ஸ்டேஜ்லேயும் இருக்கணும். ஆப்போசிட் டேரெக்டாக ஃபேஸ் பண்ணி என்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணணும். அதுவே நம்ம பிக் பாஸ் ஸ்டேஜில் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறது, மன்னிப்பு கேட்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, டேரெக்டாக மூஞ்சில் சாணி அடித்த மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? அருண், விஷால், அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி இவங்க 4 பேர்த்த தவிர மற்ற எல்லாருமே மாற்றி மாற்றி குத்திக்கிட்டாங்க. இதில் அதிகமாக குத்து வாங்கினது யாருன்னா நம்ம மஞ்சரி. நல்லா வாங்கினியா?
நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தர்ஷிகாவும் பவித்ராவும் பேசிட்டு இருக்காங்க. தர்ஷிகா பவித்ராட்ட இந்த மாதிரி நம்மளை ஒவ்வொரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க கூடாது, நமக்கு தோணும்ல இந்த ரீசன் வந்து உண்மையாகவே நம்ம அதை பண்ணியிருக்கோம் இந்த வீக்கில் அப்படின்றத நம்ம மட்டும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் டாஸ்க்கான பிக் பாஸ் கரன்சி டாஸ்க் நடந்துச்சு. என்ன டாஸ்க்னா ஹெட்செட்டில் ஒரு பாட்டை போட்டு விட்ருவாங்க. அந்த பாட்டை கட்டிட்டு நம்ம டான்ஸ் ஆடணும். அந்த டான்ஸை வச்சு என்ன சாங்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டா 500 rupees ஒரு பாட்டுக்கு கொடுப்பாங்க. இந்த டாஸ்க் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. ஓரளவுக்கு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் கண்டுபிடிக்காதனால மொத்தம் 6500 rupees வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் டாஸ்க் நடந்துச்சு. அதில் நம்ம விஷாலும் தர்ஷிகாவும் ஷாப்பிங் பண்ணாங்க. நம்ம முத்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாமே கரெக்டாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரைஸும் ஆட்டாவும் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறதா சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஷாப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே தயிர் அந்த மாதிரி எசென்சியல் ஏதாவது எடுத்துக்கலாமேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. அதுக்கப்புறம் அன்ஷிதா, ஆனந்தி, தர்ஷிகா, பவித்ரா, விஷால் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம அன்ஷிதா தர்ஷிகாவுக்கு பதிலாக ஜாக்லின் போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போன தடவை சாச்சனாக்கு பதிலாக வேற யாராவது போயிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த தடவை தர்ஷிகாவுக்கு பதிலாக ஜாக்லின் போனால் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நம்ம தர்ஷிகா போயிட்டு வந்து பொருள் எடுத்து வந்தாச்சு, இனிமேல் வேற யாராவது போயிருக்கலாம் நல்லா இருக்காது, டிஸ்கஸ் பண்ணுறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சரி எல்லா வாரமும் நம்மளே குத்துறாங்களேன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ நம்ம அருண் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. மஞ்சரி இப்படியே போனால் வேலைக்காகன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் இப்படி பேசல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணும் சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் விளையாட்டிக்கிட்டு சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இன்னைக்கு எபிசோடில் இவ்வளோ தான் நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.